Namaste everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிராத்மிக் கிராமர் லெசன் நம்பர் 4 நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. லெசன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை வினைன்பாங்க, ஹிந்தியில் வந்து விதின்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் நோட்டில் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா வித் எக்ஸாம்பிளோட. கட்டளை வாக்கியம் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம வந்து கமாண்ட் பண்ணுறது இல்லை ஆர்டர் பண்ணுறது, அதுதான் கட்டளை வாக்கியம்வாங்கப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தும் ஆப் மட்டும்தான் நம்ம வந்து கட்டளை வாக்கியத்தில் யூஸ் பண்ணுவோம், ரெமினிங்கில் வந்து கட்டளை வாக்கியத்தில் வராது. இந்த சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சார்ட் பார்க்கலாம்ப்பா, நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது கட்டளை வாக்கியத்தில் நம்ம தும் யூஸ் பண்ணும்போது அதோட சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல தான் கம்ப்ளீட் ஆகும்ப்பா. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். தும் ஆன்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் ஓ, அப்போது தும் ஆவோ. மீனிங் பாருங்கள், நீ வா. செகண்ட் ஒன் பாருங்கள். தும் ஜான்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் ஓ, அப்போ ஜாவோ. தும் ஜாவோ, நீ போ. தேர்ட் ஒன் பாருங்கள். தும் கான்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் ஓ, அப்போ காவோ. தும் காவோ, நீ சாப்பிடு. ஃபோர்த் ஒன் பாருங்கள். தும் சோன்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் ஓ, சோஹோ. தும் சோஹோ, நீ தூங்கு. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். தும் கேல் ப்ளஸ் ஓ, கேலோ, நீ விளையாடு. ஸோ ப்ரீவியஸ் சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து சேம் தான்ப்பா ரெண்டுத்துக்கும், பட் எழுதும் போது டிஃபர் ஆகும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள். தும் லிக்குன்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் ஓ, லிக்கோ, நீ எழுது. ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கட்டளை வாக்கியம் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாங்களா. இப்போ சென்டென்ஸில் நம்ம ஆப் யூஸ் பண்ணும்போது அதோட எண்டிங் பார்த்தீங்கன்னா இஏல கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆப் ஆன்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் இஏ, ஆஇஏ. ஆப் ஆஇஏ, நீங்கள் வாருங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள். ஆப் ஜான்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் இஏ, ஜாயிஏ. ஆப் ஜாயிஏ, நீங்கள் செல்லுங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள். ஆப் கான்றது ரூட் வேர்ப் ப்ளஸ் இஏ, காயிஏ, நீங்கள் சாப்பிடுங்கள். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஆப் கேல் ப்ளஸ் இஏ, கேலியே, நீங்கள் விளையாடுங்கள். நம்ம தும் பார்த்தோம்லப்பா, சேம் அதே மாதிரி இதுலேயும் வந்து சவுண்ட் வந்து சேமாக இருக்கும், பட் வந்து நம்ம எழுதும் போது கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஆப் லிக் ப்ளஸ் இஏ, லிக்கியே. ஆப் லிக்கியே, நீங்கள் எழுதுங்கள். இப்போ இந்த சாட் பாருங்கப்பா. தும் நம்ம யூஸ் பண்ணும்போது கட்டளை வாக்கியத்தில் நம்மளுக்கு ரூட் வேர்ப் ப்ளஸ் ஓன்னு வரும். ஆப் யூஸ் பண்ணும்போது ரூட் வேர்ப் ப்ளஸ் இஏன்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன் கேஸ் வந்து இதில் இருக்குங்கப்பா கட்டளை வாக்கியத்தில். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டே. டேனா மீனிங் வந்து கிவ். தும்மில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தோவாக மாறும், அது ஆப்பில் யூஸ் பண்ணும்போது டிஜிஏவாக மாறும். செகண்ட் ஒன் பாருங்கள். லே. லேனா டேக். தும்மில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லோவாக மாறும், ஆப்பில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லீஜிஏவாக மாறும். தேர்ட் ஒன் பாருங்கள். பி. பீனா ட்ரிங்க். தும்மில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிஹோ, ஆப்பில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிஜிஏ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கர். கர்னா டூ. தும்மில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரோன்னு வரும், ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீஜிஏன்னு வரும். தும்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வேர்ப் ப்ளஸ் ஓ சவுண்டில் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும்ப்பா. ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வேர்ப் ப்ளஸ் இஏ சவுண்டில் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எதிர்மறை வாக்கியம். கட்டளை வாக்கியத்தில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மத்து வரும்ப்பா. அதே ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து நயின் வரும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ போக வேண்டாம். நீனா தும், போனா வேர்ப். ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானான்றது வேர்ப் வரும், ரூட் வேர்ப் வந்து ஜா. அப்போது தும் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சென்டென்ஸில் ஓல கம்ப்ளீட் ஆகும்பா கட்டளை வாக்கியத்தில். இங்கே நீ போக வேண்டாம்ன்றாங்க, அப்போ அந்த வேண்டாம்னா மத். தும் மத் ஜாவோ. செகண்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் போக வேண்டாம். நீங்கள்னா ஆப், போன வேர்ப். அது வந்து ஹிந்தியில் வந்து ஜானான்வாங்க, ஜான்றது ரூட் வேர்ப். இங்கே வந்து ஆப் யூஸ் பண்ணுறோம்ப்பா, அதனால் ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இஏன்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜாயியே. கொஷின் பாருங்கள். நீங்கள் போக வேண்டாம்.
வேண்டாம்னா மத். आप मत जाइए. இப்போ நம்ம புக்கோட எக்ஸசைஸ் பார்க்கலாங்களா? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கல் தும் மேரே கர். மீனிங் பாருங்கப்பா. கல்னா இங்கே நேற்றுன்னு வரும், நாளைன்னு வரும். பட் இந்த சென்டென்ஸில் நம்ம நாளைன்னு யூஸ் பண்ணுவோம். நாளை நீ என்னுடைய வீட்டுக்கு வான்றாங்க. வா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியில் ஆண் வாங்கப்பா. எப்படி எழுதுன்னு பாருங்கள். ஆ ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் தும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவில் தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஆவோ. இப்போ பாருங்கள் கல் தும் மேரே கர் ஆவோ. செகண்ட் கொஷின் பாருங்கள். தும் யக் தமாஷா ஜரூர். மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த வேடிக்கையை கட்டாயம் பார்க்கணுன்றாங்க. அப்போ வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா தேக். இங்கே தும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அதனால் நம்ம சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவில் தான் வரும். அப்போ தேக் ப்ளஸ் ஓ தேக்கோ. இப்படி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதுவோம்ப்பா. தேர்ட் கொஷின் பாருங்கள். ஆப் ஆஜ் வஹா. மீனிங் வந்து நீங்கள் இன்று அங்கே போங்கள்ன்றாங்க. அப்போது வேர்ப் வந்து பாருங்கள் ஜான்றது வேர்ப்பா. ஜான்றது வேர்ப். ஆப் நம்ம யூஸ் பண்ணால் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஏல தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போது ஆப் ஜாயியே. आप आज वहाँ जाइए. फोर्थ क्वेश्चन பாருங்கப்பா. எக் காம் மத் கரோன் வரும். இந்த வேலையை செய்ய வேண்டான்றாங்க. ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஆப் தோடா தூத். இங்கே பாருங்கள் வேர்ப் வந்து பி குத்துக்கிறாங்க. அப்போது ஆப் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஏல தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஏன்னு வரும். நம்மளுக்கு எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஆப் தோடா தூத் பீஜியே. நீங்கள் தோடானா கொஞ்சம்பா, ஸ்மால், கொஞ்சம் பால் குடிங்கள்ன்றாங்க. சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். எக் கலம் மத். ஆப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு லே யூஸ் பண்ணிக்கிறாங்க. லேனா எடுத்துக்கொள்ளுங்கன்னு அர்த்தம்ப்பா. பட் இங்கே வந்து மத் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த பேனாவை எடுத்துக்கொள்ள வேண்டான்றாங்க. அப்போது லே ப்ளஸ் ஓ லோன் வரும்ப்பா. எக் கலம் மத் லோ. இந்த பேனா எடுத்துக்கொள்ள வேண்டான்றாங்க. செவன்த் கொஷின் பாருங்கள். ஆப் முஜே இந்தி. ஆப்னா நீங்கள், நீங்கள் எனக்கு இந்தி வந்து கற்றுத்தரணுன்றாங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே பாருங்கள் வேர்ப் வந்து படான் இருக்குது. இப்போது ஆப் யூஸ் பண்ண நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஏன்னு யூஸ் பண்ணுவோம் எண்டிங்கில் வந்து. அப்போ படா ப்ளஸ் இஏ. படாயே எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். आप मुझे हिंदी पढ़ाइए. एट्थ क्वेश्चन பாருங்கள். ஜல்தி ஆயியே தேர் மத். ஆப்ஷன் பாருங்கள் கர் யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்கப்பா. இங்கே ஜல்தி ஆயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸ்பெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஐடாக இருக்குது. அப்போ ஆப் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் ப்ளஸ் இஏனில் முடியும். இப்போ பாருங்கள் கர் ப்ளஸ் இஏ கீஜேன்னு வரும். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஜல்தி ஆயே தேர் மத் கீஜியேன்றாங்க. நைன்த் கொஷின் பாருங்கள். ரோஜ் சபரே ஜல்தி. அப்போ தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்துருன்றாங்க. அப்போ உட்டுன்றது வேர்ப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தும் வந்து ஐடாக இருக்குது. ஆனால் உட் ப்ளஸோ உட்டோன் வரும். எப்படி எழுதுறேன்னு வந்து பாருங்கள். உட்டோன் வாங்க. 10th கொஷின் பாருங்கள். ஆப் எக் கிதாப் மத். நீங்கள் இந்த புத்தகங்கள் மத்துன்னான்னு பார்த்தீங்கன்னா வேண்டான்னு அர்த்தம்ப்பா. வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா தேன் கொடுத்துக்கிறாங்க. அப்போது ஆப் எ கிதாப் மத் தீஜின்னு வரும். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மீனிங் பாருங்கப்பா. நீங்கள் இந்த புத்தகங்கள்
கொடுக்க வேண்டான்றாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம லெசன் நம்பர் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.